இன்றைக்கி தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்க்கலாங்க. பாம்பு புடலங்காய் ஒன்று காய்ச்சிருக்குதுங்க. இது இன்னுமே கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. ஒரு 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பிஞ்சுகள் எல்லாம் இருக்குது. இந்த பிஞ்சு எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து வளைஞ்சிரும். வளையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கயிறு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி துணி கிழித்து ஒரு வெயிட்டுள்ள கல்லை ஒன்று வந்து கட்டி விட்டு தொங்க விட்டோம்னா இந்த மாதிரி வளையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கள் மாமியார் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா காய்கறிகளும் வந்து கட்டி விட்டாச்சு. ஒருத்தர் மட்டும் யூடர்ன் போட்டு போயிட்டார். அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இந்த காய் வந்து 2 நாள் கழித்து வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. இப்போ இதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி இது தாங்க நம்ம தோட்டத்தில் அறுவடை. மிச்ச பிஞ்சுகள்லாம் வந்து எப்படி காய்க்குது அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.